புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த போராட்டம் தொடர்பான விவரம். புதுச்சேரியில் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு மின்கட்டண உயர்வானது அரசு அறிவித்தது. இதனை கண்டித்து பல கட்ட போராட்டங்களை பல்வேறு கட்சியினரும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட இவர்கள் அண்ணா சாலை, நேரு வீதி, கொசைக்கடை வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை நோக்கியானது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், தனியார் மயத்தை ரத்து செய்ய வேண்டும், மின் கட்டணத்திற்கு மானியம் வழங்கிட வேண்டும், மின் கட்டண பில்களில் சர்சார்ஜுகளை நீக்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணி தலைமைச் செயலகத்தை நோக்கியானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்பட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் என திரளானோர் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.